He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? அதாவது கத்தி போய் வாழ் வந்துச்சுங்கிற மாதிரி சனி கிளம்பிட்டு ராகு உள்ள வந்துட்டாரு. ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்துவார். சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனை நினச்சி வருத்தப்படலான்னு வருத்தப்பட வைப்பார். ஸோ மன ரீதியான போராட்டங்களில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இன்னொன்று தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். கும்பராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ். அரப் கண்ட்ரீஸில் நிறைய வேலைகள் கிடைக்கும். ஸோ அதுக்காக முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கலாம். மேன் பவர் சப்ளை 12 உட்காந்துருக்கிறதுனால நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த நிறைய நேரமும் கான்சன்ட்ரேஷன் புக்கில் இருக்குமானா அது ஒரு கொஷின் மார்க்கு. காதலில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது இல்லையா, அதில் கவனமாக இருந்துக்கணும். அவசரப்பட்ட எந்த முடிவுகளையும் இந்த குறிப்பிட்ட வருஷம் எடுக்கக்கூடாது. திருமணத்துக்கு காதலை கொண்டு போகாமல் இருக்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கு. கும்பராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். 7ஆம் அதிபதி சூரியன் 7க்கு 6ல் மறைகிறதுனால என்ன ஆகும்னா காவியா, கணவனை மனைவி எதிரியாக பார்க்குறது, மனைவியவே கணவன் எதிரியாக பார்க்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் வரும். கும்பம் மேக்ஸிமம் கப்பி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இவங்ககிட்ட நிறையா இருக்கும். ஒரு ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா ஒய்ஃப்ட்ட அட்வைஸ் கேளுங்க. இங்கே என்ன ஆகும்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொரு பெண் தோழி வருவாங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு. லக்னத்து ராசியில் ராகு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாக நடக்கும். 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்க ஒரு கோவிலுக்கு போகணும். ஆல்ரெடி சொன்ன கோவில் தான் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? ஏன் அப்படின்னா அவங்க தான் எங்களை கும்மிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு தான் எங்கள் வாழ்க்கை ஒரு விடிவு காலம் வரும்னு சொல்லி காத்திருக்காங்க. எப்படி இருக்கும் மேம்? அதாவது கத்தி போய் வாழ் வந்துச்சுங்கிற மாதிரி சனி கிளம்பிட்டு ராகு உள்ள வந்துட்டாரு. நீங்கள் வா மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ராகு கும்பத்துக்குள்ளே வந்துட்டதுனால கும்பத்துக்கு இன்னும் ஒரு கலக்கம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ இந்த ராகு வரை இவர் இங்கே வந்துட்டு இவர் யாரையா இவர் என்ன பண்ண போகிறாருங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பயப்பட தேவையில்ல. ஏன்னா சனி விலகுனதே ரொம்ப நல்ல விஷயம். ராசிநாதனாகவே இருந்தாலுமே சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும். ராகு என்ன பண்ணுவார்னா மிக்சடாக தான் பண்ணுவார். ராகுவில் சில விஷயங்களை பண்ணி காப்பாற்றிக்க முடியும். ஆனால் சனிகிட்டருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ராகு இருக்கிறது சனியை விட சேஃப் தான். ஒன்றும் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ராகு இருக்கிறதுனால சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படிங்கிறது ரொம்ப மோசமான வருடம் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப யோகமான வருடமும் கிடையாது. நம்ம எப்படி இருந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்ங்கிறது கும்பத்துக்கு நடக்க போகுது. பொருளாதார வெற்றிங்கிறது இருக்க போகுது. கும்பராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கும்பராசி ஆண்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடம்ங்கிறது எப்படி இருக்கும்? பணத்தை நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் கும்பராசி ஆண்களுக்கு வரும். என்ன காரணம் அப்படின்னா அந்த மாஸ்குலினிட்டி குறிக்கிற கிரகமான செவ்வாய் 12ல் உச்சமாயிருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும்னா தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ எங்கேனாலுமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலுமே தன்னை நல்லா காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய செலவு பண்ணுறது. அது தேவையா தேவையில்லையா, உண்மையிலே நம்மளை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணுமாங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிடுறது. அல்லது ராகு என்ன பண்ணுவார்னா பேராசையை தூண்டுவார் ராசியில் உட்காந்துக்கிட்டு. அப்போ தன்னால் முடியுமாங்கிறதெல்லாம் நினைக்காம ஒரு கோல் செட் பண்ணுறது. அந்த கோல் செட் பண்ணிவிட்டு அது பின்னாடியே ஓடி முக்கியமான காரியங்களை கோட்ட விடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போது தனக்கு எது தேவைங்கிறதுல தெளிவாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நிதானமாக இந்த ஆண்கள் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மேம், இந்த 2026 கும்பராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு மேம்? 2026ஆம் ஆண்டு கும்பராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. மன ரீதியான போராட்டங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஓவர் திங்கிங், குறிப்பாக நைட் டைமில் ரொம்ப ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறது, ஒரு சின்ன ஒரு நோய் வந்தாலும் பெருசாக ஏதாவது இருக்கும்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிறது, இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கை டிப்லாம் எப்போவுமே ஒரு மாதிரி ஷிவரிங்காக வலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ராகு ஃபீல் பண்ண வைப்பார். ராகு ராசியில் இருக்கும்போது தான் ஒரு
மென்டல் பெயின் வந்ததுன்னா அதை ஃபிசிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு மாதிரி மனசு பாரமாக, நெஞ்சில் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த ஃபிங்கர் டிப்பில் ஒரு பெயின்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபிசிக்கல் பெயினாகவே வந்துடும் மென்டல் ப்ரெஷர். அந்த அளவுக்கான மென்டல் ப்ரெஷர் வந்து கும்பராசி பெண்களுக்கு ஜென்மசனி நீங்கினாலுமே இருக்கும். இதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ராகு ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்துவார். சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனை நினச்சி வருத்தப்படலான்னு வருத்தப்பட வைப்பார். ஸோ மன ரீதியான போராட்டங்களில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இன்னொன்று தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், தூங்கவே முடியாது, கொஞ்சம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். கும்பராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கலாமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமான்றவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குமா? கும்பராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, the answer is yes. அரப் கண்ட்ரீஸில் நிறைய வேலைகள் கிடைக்கும். ஸோ அதுக்காக முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கலாம். மேன் பவர் சப்ளை, எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான ஃபீல்டுலலாம் நிறைய சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளிநாடு, வெளி மாநிலம் தொடர்பு வச்சுக்கிட்டு வேலையை அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. 12ல் உட்காந்துருக்கிறதுனால நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த நிறைய நேரமும் கான்சன்ட்ரேஷன் புக்கில் இருக்குமானா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறது, குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமாங்கிறத கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகம். 6ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனா வர்றதுனால ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக. அப்போ என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். எஃபர்ட்ஸை நீங்கள் போட ரெடியாக இருந்தால் சக்ஸஸை கொடுக்க பிளானட்ஸ் ரெடியாக இருக்குது. மேம், இப்போ இந்த கும்பராசிக்காரங்களினுடைய காதல் வாழ்க்கை, காதலிக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் மேம் இந்த வருஷம்? சாதகமாக இருக்குமா? கும்பராசி எப்போவுமே காதல்லையுமே அறிவை யூஸ் பண்ணும். கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிப்பாங்க. ஏதாவது ஒன்று வந்து போட்டுவிட்டாலும் எதுக்கு இவ்வளோ ஐஸ் வைக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறது தான் கும்பராசி. 5ஆம் இடமும் புதன். அப்போ பார்ட்னரும் எப்படி இருப்பாங்கன்னா அறிவாக தான் இருப்பாங்க. ரொம்ப எமோஷன்ஸ் உள்ள ஒர்க் ஆகாது, லாஜிக்கலாக யோசிக்க பர்சன்ஸ். இந்த லவ் பாமிங்லாம் பண்ணால் ஓவராக ஐஸ் வைக்கிறதோ காரியம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பாசம் அப்படின்லாம் மயங்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதேமாதிரி அந்த கற்பனா சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். 6ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால நிறைய கற்பனை பண்ணுவாங்க. அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அறிவார்ந்த முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் மட்டும் நல்ல சக்ஸஸ்ங்கிறது இருக்கும். எப்போவோ எமோஷ்னலாக டவுனாக இருக்கும், அந்த சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம், முக்கிய முடிவு எடுக்கிறோன்னா அது ரெக்கமெண்டபிள் கிடையாது. ராசிலையும் ராகு இருக்கிறதுனால ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் ஸ்டில் இருக்க தான் செய்யுது. காதல் ஒரு பக்கம் நல்லா போனாலும் காதலில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது இல்லையா, அதில் கவனமாக இருந்துக்கணும். அவசரப்பட்ட எந்த முடிவுகளையும் இந்த குறிப்பிட்ட வருஷம் எடுக்கக்கூடாது. திருமணத்துக்கு காதலை கொண்டு போகாமல் இருக்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கு ரெக்கமெண்டபிள். மேம், இப்போ திருமணம் ஆனவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். 7ஆம் அதிபதி சூரியன் 7க்கு 6ல் மறையிறதுனால என்ன ஆகும்னா காவியா, கணவனை வந்து மனைவி எதிரியாக பார்க்குறது, மனைவியவே கணவன் எதிரியாக பார்க்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். வார்த்தையினால பிரச்சனை, ஏதோ ஒரு நல்லதுக்கு ஒரு பொய் சொல்லியிருப்போம், அந்த பொய் நமக்கு கத்தியாக திரும்பியிருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கிட்டு நின்றுப்போம். இந்த மாதிரியான அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, ஒரு கவுன்சிலிங் தெரப்பி இந்த மாதிரிலாம் தேவைப்படுதுன்னா ஒரு கப்பிள் தெரப்பியாக போய் எடுத்துக்கிறது, அல்லது ஜாதகத்தை நல்லா பார்த்து ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதற்கான பரிகாரங்களை மேற்கொண்டு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை சீர்படுத்திக்கிறது நல்லது. மேம், இப்போ இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. ஒரு சிலருக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து சரியாக அமையலை அப்படிங்கும்பொழுது அவங்க அடுத்த வாழ்க்கையை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க மேம். அது இந்த வருஷம் செய்யலாமா? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு ஈஸியாக செகண்ட் மேரேஜ் நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 11ஆம் அதிபதி குரு போய் உச்சமாகிறாரு. அப்போ சில பேருக்குலாம் எப்படி இருக்கும்னா ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும், 2வது வாழ்க்கைக்கு பேர் தான் வாழ்க்கை. கல்யாணம் ஆயிருக்கும், ஒரு தாம்பத்தியமே இல்லாமல் முதல் வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நிறைய நம்ம ஜாதகங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவார். சொசைட்டிக்கு பார்க்க 2 கல்யாணம் மாதிரி தெரியும், ஆக்சுவலாக ஒரு கல்யாணம் தான் கல்யாணமாகவே இருக்கும். அந்த 2வது திருமணம் தான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைவேறதுக்கான யோகம் கும்பத்துக்கு இந்த வருடம் இருக்குது. பொதுவாக கும்பராசிக்காரங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, பொருளாதார சூழல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் மேம் இந்த வருஷம்? அவங்க கையில் பணம் சேருமா? கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2ல் சனி இருக்கிறாருனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நிதானமான பொருளாதார வரத்து போக்குங்கிறது இருக்கும். ஸோ அபண்டண்ட்டாக பணம் இல்லை, கையில் பணமே இல்லாமலும் நான் இல்லை, என்னால் என்னோட வரவுக்கு ஏற்ற செலவு இருக்குது, என்னால் சிக்கனமாக சேமிக்கவும் முடியுதுங்கிற மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான வருடமாக தான் இந்த வருடம் இருக்குது. நம்ம எங்கே நம்ம ஸ்பெஷலைசேஷனை காட்டணும்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கு கூட ஒரு ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இந்த குறிப்பிட்ட வருட கோச்சாரம் தசாபுத்தியை பொறுத்து எதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு லாபம் லாங் டர்மாக வருங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கும்பத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு தனிமை என சூழ்ந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மேம். அவங்களுடைய அந்த மன ரீதியான உளவியலை சரி செய்யறதுக்கு இந்த வருஷம் அவங்க என்ன செய்யலாம்? கும்பம் வந்து மேக்ஸிமம் கப்பி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இவங்ககிட்ட நிறையா இருக்கும்.
அதாவது ஒரு பிரயோஜனப்படுறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்னே தெரியாது. ஜாலியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எங்கேயாவது வெளியில் போகணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நட்புகளை வந்து கும்பம் நிறையா ஈர்க்கும். ஏன்னா ரொம்ப ஆழ்ந்து யோசிக்காது, உறவுகள்கிட்ட வந்து ஆழ்ந்து யோசிக்காது. பணத்துலேயும் வேலையிலையும் இருக்கிற யோசனை உறவுகள்கிட்ட கும்பத்துக்கு இருக்காது. இது ஒரு பிரச்சனை தான். ரெண்டாவது, தன்னுடைய மனத்தாங்கல்னு ஒன்று வரும்போது 4ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால இவங்க மேக்ஸிமம் தன்னோட ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட தான் ஆறுதலை தேடுவாங்க. அப்படி தான் போய் சிச்சுவேஷன்ஷிப்லலாம் மாட்டிக்கிறது, டக்கு டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டி பிரச்சனை ஆகிறதெல்லாம் கும்பத்துக்கு அதில் தான் நடக்கும். அப்போது அந்த ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட வந்து நீங்கள் அந்த சந்தோஷம், அந்த ஒரு ஆறுதலை நீங்கள் தேடுறீங்க இல்லையா, சூஸ் பண்ணுற நபரை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா ஒய்ஃப்ட்ட அட்வைஸ் கேளுங்க. இங்கே என்ன ஆகும்னா, ஆஃபீஸில் வேலை பார்க்குற இன்னொரு பெண் தோழி வருவாங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு. லக்னத்து ராசியில் ராகு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாக நடக்கும். அப்போ ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தால் அந்த மனத்தாங்கள்லேருந்து வெளியில் வந்துடலாம். கண்டிப்பாக மேம். இப்போ இந்த 2026 கும்பராசிக்காரங்களுக்கு அனுகூலமான ஒரு ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொன்னால் அவங்க 2026 செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம்னா அது என்னது? 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்க சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டால் அந்த லைஃப் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை ஃபுட் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று டெலிவர் பண்ணி கொடுக்குறாங்க, ஹோம் டெலிவரியெல்லாம் நிறைய கடைகளில் இருக்குது. இப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரு டீசெண்டான டிப் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு ஃபினான்ஷியல் டிப்பை கொடுங்க. வர்றவங்கள டீசெண்டாக நடத்துங்க. நிறைய பேர் இந்த திட்டுற மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறோம், அதை கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. இதிலே மாற்றுத்திறனாளிகள்லாம் வருவாங்க, அந்த 3 வீலர்ஸ் வச்சுட்டுலாம் டெலிவரி, அவங்களுக்குலாம் நல்லா செய்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது, வீட்டில் டெய்லி வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அப்போது ஹனுமன் சாலிசான்னு இருக்கும் யூடியூப்பில், அதை டெய்லி கேட்டுக்கிட்டே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இதை டெய்லி ஒரே நேரத்தில் கேட்கணும். காலைல 8 மணிக்கு கேட்குறீங்கன்னா அதே 8 o'clock இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் வரும் உங்களுக்கு. அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். 2026 கும்பராசிக்காரங்க ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அது எந்த கோவில்? 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்க ஒரு கோவிலுக்கு போகணும். ஆல்ரெடி சொன்ன கோவில் தான் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அவர் எல்லாரும் வழிபாடு பண்ணிட்டு தான் உள்ளே போய் பெருமாளை வந்து பார்க்க போவாங்க. அந்த ஆஞ்சநேயர் அவ்வளவு பவர்ஃபுல்லானவர். இது வந்து யாரும் சொல்லியோ கேட்டோ படித்தோ நான் எதுவும் பண்ணலை. அந்த கோவிலுக்கு ஒரு முறை நான் போன போது எனக்கு நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போது என்னுடைய ராசிப்படி கும்பத்தில் வந்து என்னுடைய ராசிநாதன் போயிட்டு இருந்த நாளில் நான் அந்த கோவிலுக்கு போனேன். ஸோ அதனால தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு இதை நான் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த ஆஞ்சநேயருக்கு பழங்கள் ஏதாவது உங்களுக்கு எந்த பழம் சாப்பிட பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா நான் கடைக்கு போன போது எனக்கு பிடிச்ச பழத்தை நான் வாங்கிட்டு போனேன். ஏன் நான் வாங்கிட்டு போனேன்னு எனக்கு தெரியல, பட் நான் என்ன வேண்டுனோ அதை எனக்கு அப்படியே செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த கும்பராசிக்காரங்க பண்ணணும். இது ஒரு முறை இல்லை, 2-3 தடவை என் லைஃப்பில் நடந்தது. நீங்கள் சொன்ன விஷயத்த நிச்சயம் கும்பராசிக்காரங்க வந்து பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு வேணும்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வருஷம் சாதகப்படுத்திப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கும்பராசிக்கான பலன்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவியா. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.